வணக்கம். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அஷ்டமி நவமி ரெண்டுமே இருக்கு. ஆனாலும் சில ராசிகளுக்கு நல்லா இருக்கு. திங்கள் செவ்வாய், அதாவது செப்டம்பர் 29 செப்டம்பர் 30 2 நாட்களுமே எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக்கோங்க. வழிபாட்டை முறையா செஞ்சிருங்க. இதெல்லாம் சரியா செஞ்சிட்டீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். வழிபாடுங்கிறது மருந்து. ஆமாம், மருந்து சாப்பிடாமல் நோய் தீருவதில்லை அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாளும் உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை, உயர்வை, நிம்மதியை, சந்தோஷத்தை எல்லா செயல்களிலும் தரும். அனுகூலமான எண் 2, 3, மேற்கு, தெற்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள் 2, 1, வடக்கு, கிழக்கு, சிகப்பு, மஞ்சள், செவ்வாய். இந்த 2 நாட்களும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. அதை எப்படி குறைக்கிறது? அம்மனுக்கு கோயிலில் போய் தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவ்வப்பொழுது ஓம் சொல்லரசியே போற்றி, சொக்கநாதரே போற்றி, சொர்ண பைரவரே போற்றி, சொர்ணாம்பிகையே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். இந்த 2 நாளும் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னு இருக்குது. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை, அது நிறைய வரிகள் இருக்குது, படித்து பாருங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது, படித்து பாருங்கள். கோயிலேருந்து காமணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. பசுமாடு, நாய், காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. தேவையற்ற வம்பு வழக்கிற்கு கவனம். 3 நட்சத்திரத்துக்கும் ரோகிணி, மிருகசீரிடம், கிருத்திகை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம். 2 நாட்களும் கிடையாது. 2 நாட்களும் முக்கிய முடிவு கூடாது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை, நிதானம், கவனம். திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அப்போ வழிபாடு கட்டாயம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சரஸ்வதியே நமக, சந்திரனே நமக, சௌமியனே நமக. சௌமியன்னா புதன். மனசு, புத்தி, படிப்பு, இது 3 ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை பாட்டு கோயிலில் இருந்து படித்து பாருங்க. தமிழ் தான், ஒன்றும் சிரமம் இருக்காது. புரியாட்டி பரவாயில்ல. வெண்தாமரை கன்று நின்பதந்தாங்க நின் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகுலோன்னு ஆரம்பிக்கும், படிங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. கல்விக்கு உதவி செய்வது உங்கள் குழந்தைகளுடைய கல்வியை மேம்படுத்தும். காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க இந்த 2 நாளும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. வெற்றி, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2 நாட்களுமே 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை, சிவப்பு, திங்கள் 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை, மஞ்சள், செவ்வாய். இந்த 2 நாட்களும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. அதை எப்படி குறைக்கிறது? அம்மனுக்கு கோயிலில் போய் தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவ்வப்பொழுது ஓம் சொல்லரசியே போற்றி, சொக்கநாதரே போற்றி, சொர்ண பைரவரே போற்றி, சொர்ணாம்பிகையே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். இந்த 2 நாளும் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னு இருக்குது. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை, அது நிறைய வரிகள் இருக்குது, படித்து பாருங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது, படித்து பாருங்கள். கோயிலிருந்து காமணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. பசுமாடு, நாய், காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம் இல்லை. கூட்டி கழித்து பார்த்தா தோல்வி அதிகம். தப்பிக்க முடியுமா? பிரார்த்தனை பண்ணினா தப்பிக்கலாம். என்ன செய்கிறது சொல்கிறோம். 2 நாட்களும் பேச்சிலே நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 3 நட்சத்திரத்துக்கும் 1 தெற்கு, வெள்ளை, திங்கள் 2 தெற்கு, சிவப்பு, செவ்வாய். திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அப்போ வழிபாடு கட்டாயம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சரஸ்வதியே நமக, சந்திரனே நமக, சௌமியனே நமக. சௌமியன்னா புதன்.
மனசு புத்தி படிப்பு, இது மூணும் ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை பாட்டு கோயிலில் இருந்து படித்து பாருங்க. தமிழ் தான், ஒன்றும் சிரமம் இருக்காது. புரியாட்டி பரவாயில்ல. வெண்தாமரை கன்று நின்பதந்தாங்க நின் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகுலோன்னு ஆரம்பிக்கும். படிங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. கல்விக்கு உதவி செய்வது உங்கள் குழந்தைகளுடைய கல்வியை மேம்படுத்தும். காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க இந்த 2 நாளும். சிம்மராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி உயர்வு. 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறகு பலமான கெத்து தில்லு தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள் 2 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். இந்த 2 நாட்களும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. அதை எப்படி குறைக்கிறது? அம்மனுக்கு கோயிலில் போய் தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவ்வப்பொழுது ஓம் சொல்லரசியே போற்றி, சொக்கநாதரே போற்றி, சொர்ண பைரவரே போற்றி, சொர்ணாம்பிகையே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். இந்த 2 நாளும் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னு இருக்குது. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை, அது நிறைய வரிகள் இருக்குது. படித்து பாருங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது, படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. பசுமாடு நாய் காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷமான முன்னேற்றம் கிடைக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள் 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது. அது பாதிக்குமா? கட்டாயம் பாதிக்கும். கட்டாயம் பாதிக்கும். வாழ்த்துக்கள். உங்களை உயர்த்துறது மாதிரி வயிற்றெரிச்சல் குறைக்கும். பிரச்சனையே நினைக்காதீங்க. பிரச்சனையை குறைக்காது, அதிர்ஷ்டத்தை குறைக்கும். எனவே வயிற்றெரிச்சலை குறைக்கணும். எப்படி? தண்ணியை குடிங்க அப்படிங்கிறீங்களா? ஜெலுசிலப் சாப்பிடுங்க. டைஜீனை குடிங்கிறீங்களா? பிரார்த்தனை மூலமாக குறைச்சிடலாம். எப்படி? ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, சரஸ்வதியே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். ஜெயமோகனுடைய வெண்முரசு அல்லது பாலகுமாரனுடைய உடையார் படித்து பாருங்கள். புத்தகம் கோயிலில் இருந்து 1/4 மணி நேரம். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. காக்கைக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். அதனால தான் பாருங்கள், வெற்றியை வெளியில் பல பேர் சொல்ல மாட்டாங்க. தோல்வியை தான் தைரியமாக வெளியில் சொல்லுவாங்க. அதான் நல்ல பழக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றியை உயர்வை எல்லாத்துக்கும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. தோல்வியை வலியை பிரச்சனையை மற்றவங்களுக்கு சொல்கிறது நல்லது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவே புரிஞ்சுக்குங்க. ஏங்க அப்படி? அம்மா வயிற்றெரிச்சல் தான், வேற என்ன? அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கையும் பொறாமைப்பட மாட்டார்களா என்ன? அதனால் உங்களுக்கும் தெரியும், செய்யுங்க இந்த வழிபாட்டை. நல்லது. துலாராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களுமே வீண் செலவு, வீண் கவலை அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய். அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை திங்கள் 2 மேற்கு சிவப்பு செவ்வாய். திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அப்போ வழிபாடு கட்டாயம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சரஸ்வதியே நமக, சந்திரனே நமக, சௌமியனே நமக. சௌமியன்னா புதன். மனசு புத்தி படிப்பு, இது மூணும் ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை பாட்டு கோயிலில் இருந்து படித்து பாருங்க. தமிழ் தான், ஒன்றும் சிரமம் இருக்காது. புரியாட்டி பரவாயில்ல. வெண்தாமரை கன்று நின்பதந்தாங்க நின் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகுலோன்னு ஆரம்பிக்கும். படிங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. கல்விக்கு உதவி செய்வது உங்கள் குழந்தைகளுடைய கல்வியை மேம்படுத்தும். காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க இந்த 2 நாளும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், அவசரம், தடுமாற்றம், குழப்பம், வேகம், சுறுசுறுப்புங்கிற பேரில் பதட்டம். எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். பொறுமையாக இருக்கணும், பணிவாக இருக்கணும் 2 நாளும். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை திங்கள் 2 தெற்கு சிவப்பு செவ்வாய். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனாலே வசதிப்பட்ட நேரத்தில் அன்னை மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கு தீபம் போடுங்க.
மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் கலைவாணியே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி எல்லாம் செல்போனில் இருக்குல்ல, இப்போ படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. ஆம், 2 நாளும் செய்யணும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாட்கள். 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் நல்ல நாட்களாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, சந்தோஷம். நல்ல நாள். உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை, திங்கள் 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு, செவ்வாய். உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது. அது பாதிக்குமா? கட்டாயம் பாதிக்கும், கட்டாயம் பாதிக்கும். வாழ்த்துக்கள். உங்களை உயர்த்துறது மாதிரி வயிற்றெரிச்சல் குறைக்கும். பிரச்சனையே நினைக்காதீங்க, பிரச்சனையை குறைக்காது, அதிர்ஷ்டத்தை குறைக்கும். எனவே வயிற்றெரிச்சலை குறைக்கணும். எப்படி? தண்ணியை குடிங்க அப்படிங்கிறீங்களா? ஜெலுசிலப் சாப்பிடுங்க, டைஜீனை குடிங்கிறீங்களா? பிரார்த்தனை மூலமாக குறைச்சிடலாம். எப்படி? ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, சரஸ்வதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். ஜெயமோகனுடைய வெண்முரசு அல்லது பாலகுமாரனுடைய உடையார் படித்து பாருங்கள் புத்தகம். கோயிலிருந்து 1/4 மணி நேரம். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, காக்கைக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். அதனால தான் பாருங்கள், வெற்றியை வெளியில் பல பேர் சொல்ல மாட்டாங்க, தோல்வியை தான் தைரியமாக வெளியில் சொல்லுவாங்க. அதான் நல்ல பழக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றியை, உயர்வை எல்லாத்துக்கும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. தோல்வியை, வலியை, பிரச்சனையை மற்றவங்களுக்கு சொல்கிறது நல்லது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவே புரிஞ்சுக்குங்க. ஏங்க அப்படி? அம்மா வயிற்றெரிச்சல் தான், வேற என்ன? அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கையும் பொறாமைப்பட மாட்டார்களா என்ன? அதனால் உங்களுக்கும் தெரியும், செய்யுங்க இந்த வழிபாட்டை, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது உண்டு, சந்தோஷம். அப்புறம் என்ன? கலக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 1, தெற்கு மேற்கு, சிவப்பு மஞ்சள், திங்கள் 7, 6, வடக்கு தெற்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது. அது பாதிக்குமா? கட்டாயம் பாதிக்கும், கட்டாயம் பாதிக்கும். வாழ்த்துக்கள். உங்களை உயர்த்துறது மாதிரி வயிற்றெரிச்சல் குறைக்கும். பிரச்சனையே நினைக்காதீங்க, பிரச்சனையை குறைக்காது, அதிர்ஷ்டத்தை குறைக்கும். எனவே வயிற்றெரிச்சலை குறைக்கணும். எப்படி? தண்ணியை குடிங்க அப்படிங்கிறீங்களா? ஜெலுசிலப் சாப்பிடுங்க, டைஜீனை குடிங்கிறீங்களா? பிரார்த்தனை மூலமாக குறைச்சிடலாம். எப்படி? ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, சரஸ்வதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். ஜெயமோகனுடைய வெண்முரசு அல்லது பாலகுமாரனுடைய உடையார் படித்து பாருங்கள் புத்தகம். கோயிலிருந்து 1/4 மணி நேரம். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, காக்கைக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். அதனால தான் பாருங்கள், வெற்றியை வெளியில் பல பேர் சொல்ல மாட்டாங்க, தோல்வியை தான் தைரியமாக வெளியில் சொல்லுவாங்க. அதான் நல்ல பழக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றியை, உயர்வை எல்லாத்துக்கும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. தோல்வியை, வலியை, பிரச்சனையை மற்றவங்களுக்கு சொல்கிறது நல்லது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவே புரிஞ்சுக்குங்க. ஏங்க அப்படி? அம்மா வயிற்றெரிச்சல் தான், வேற என்ன? அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கையும் பொறாமைப்பட மாட்டார்களா என்ன? அதனால் உங்களுக்கும் தெரியும், செய்யுங்க இந்த வழிபாட்டை, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், ஜாக்கிரதை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்குது. பொறுமை, பேச்சில் பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, திங்கள் 7, வடக்கு பச்சை, செவ்வாய். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனாலே வசதிப்பட்ட நேரத்தில் அன்னை மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் கலைவாணியே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி எல்லாம் செல்போனில் இருக்குல்ல, இப்போ படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. ஆம், 2 நாளும் செய்யணும். மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாட்கள். 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறை பலமான புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம்.
அனுகூலமான எண் 2, 4 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள் 7, 6 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய். உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது. அது பாதிக்குமா? கட்டாயம் பாதிக்கும், கட்டாயம் பாதிக்கும். வாழ்த்துக்கள். உங்களை உயர்த்துறது மாதிரி வயிற்றெரிச்சல் குறைக்கும். பிரச்சனையே நினைக்காதீங்க. பிரச்சனையை குறைக்காது, அதிர்ஷ்டத்தை குறைக்கும். எனவே வயிற்றெரிச்சலை குறைக்கணும். எப்படி? தண்ணியை குடிங்க அப்படிங்கிறீங்களா? ஜெலுசிலப் சாப்பிடுங்க, டைஜீனை குடிங்கிறீங்களா? பிரார்த்தனை மூலமாக குறைச்சிடலாம். எப்படி? ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, சரஸ்வதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். ஜெயமோகனுடைய வெண்முரசு அல்லது பாலகுமாரனுடைய உடையார் படித்து பாருங்கள் புத்தகம். கோயிலிருந்து 1/4 மணி நேரம். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, காக்கைக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். அதனால தான் பாருங்கள், வெற்றியை வெளியில் பல பேர் சொல்ல மாட்டாங்க, தோல்வியை தான் தைரியமாக வெளியில் சொல்லுவாங்க. அதான் நல்ல பழக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றியை, உயர்வை எல்லாத்துக்கும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. தோல்வியை, வலியை, பிரச்சனையை மற்றவங்களுக்கு சொல்கிறது நல்லது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவே புரிஞ்சுக்குங்க. ஏங்க அப்படி? அம்மா வயிற்றெரிச்சல் தான், வேற என்ன? அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கையும் பொறாமைப்பட மாட்டார்களா என்ன? அதனால் உங்களுக்கும் தெரியும், செய்யுங்க இந்த வழிபாட்டை. நல்லது. நேயர்களே, 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.